ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் கீர்த்தி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா மேஜிக் செயின் ஸ்டிச்சு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2 கலரில் நம்ம சில்க் த்ரெட் எடுத்துக்கிறோம். இப்போது இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா 2 எடுத்துக்க போகிறோம். அதாவது ப்ளூவில் வந்துட்டு 2 நூலையும் 2 நூல்கண்டு, க்ரீனில் வந்து 2 நூல்கண்டு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பேனலில் சுற்றிக்கலாம், இல்லைனாக்கா பாபினில் சுற்றிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், க்ரீனும் 2 இது எடுத்திருக்கேன், ப்ளூவும் 2 இது எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, க்ரீனில் இருக்கிற 2 முனைவையும் எடுத்து சேர்த்து வச்சுக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி. அடுத்து ப்ளூவில் இருக்கிற 2 நூலையும் சேர்த்து வச்சுக்கிறோம். இந்த மாதிரி சேர்த்து வச்சு க்ரீனையும் ப்ளூவையும் சேர்த்து நம்ம நாட் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? நாட் போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, க்ரீன் வந்துட்டு மேலே பார்த்த மாதிரியும் ப்ளூ வந்துட்டு கீழே பார்த்த மாதிரியும் இப்படி தான் வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி மாட்டக்கூடாது. ஓகே, பாருங்கள், க்ரீன் வந்துட்டு மேலேயும் ப்ளூ வந்துட்டு கீழேயும் பார்த்த மாதிரி இருக்குது. நான் 2 நாட்டையும் சேர்த்து நடுவில் பிடிச்சிருக்கேன். ஒரு கலரை மட்டும் இந்த மாதிரி சுற்றிக்கிறேன், வேறு இல்லை. ஓகேங்களா? இப்போ 2 நூலையும் 2 பக்கமும் போட்டுக்கோங்க. ஒரே பக்கமாக போட்டிங்கனாக்கா சிக்கும். ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட்டு ஒரு கலர் எடுத்துக்கிறோம், எடுத்து மேலே கொண்டு வந்துடுறோம். அந்த நாட்டு வந்துட்டு லாக் ஆகிக்கணும் நம்ம கிளாத்தில். ஓகேங்களா? உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் வந்துட்டு நெட் கிளாத் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு எந்த கிளாத்தில் வேணாலும் போடலாம். ஐ மீன் இது ஆரி ஒர்க் போடுறதுக்கு சில்க் காட்டன், இல்லை இது ப்ராக்டிஸ்க்கு ஒரு இது வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அதில் நீங்கள் போடலாம். ஸ்டார்டிங் மட்டும் நம்ம கரெக்டாக பிடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா கரெக்டாக அடுத்து எல்லாமே வந்துட்டு ஃப்ளோவில் வந்துடும். ஓகேங்களா? பாருங்கள், ஸ்டார்டிங் மட்டும் கொஞ்சம் தடுமாறும் எல்லாருக்குமே. ஃபஸ்ட்டு ஒரு கலர் எடுத்துக்கிறேன். இப்போ அதை ஒரு கையில் பிடிச்சி அடியில் ஒரு இழுத்துறேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு ஏற்ற சைஸில் வந்துடுச்சு. இப்போது திரும்ப விட்டு அதை பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கணும். க்ரீன் கலர் நூலை பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கணும் அடியில். இப்போது ப்ளூ கலர் நூலை கொண்டு வரணும். ஓகேங்களா? இப்படி தான். ஓகேங்களா? இப்போது க்ரீன் கலர் நூல் ஒரு விரலில் இருக்குது, ப்ளூ கலர் நூல் ஒரு விரலில் இருக்குது. ஓகேங்களா? இப்படி தான் மாற்றி மாற்றி நம்ம கொண்டு வரணும். இப்போது க்ரீன் இன்னும் கொஞ்சம் ஜூமில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். மாற்றி மாற்றி விரலை கொண்டு வரணும் அடியில். ஓகேங்களா? பாருங்கள், நான் எப்படி பிடிச்சிருக்கேன்ட்டு. நடு விரல்லையும் மோதிர விரல்லையும் இது க்ரீன் கலர் பிடிச்சிட்டு, ஆள்காட்டி விரல்லையும் கட்டை விரல்லையும் இது ப்ளூ கலர் பிடிச்சிருக்கேன். ஓகேங்களா? மாற்றி மாற்றி வரும்போது நம்ம கட்டை விரலை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். பாருங்கள்,
இப்போ என் நாட் போட்டு நம்ம முடிச்சுக்கிறோம். இன்னொரு தடவை இதே ஸ்டிச்சை நான் போட்டு காட்டுறேன், நல்லா பாருங்கள். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் 2 டைம்ஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா? நம்ம கீர்த்தி சாரி கிரியேட்டிவ்ஸில் பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் ஆன்லைன் கிளாஸும் எடுத்துகிட்ருக்கோம், டைரக்ட் கிளாஸும் எடுத்துகிட்ருக்கோம். டைமிங் வந்துட்டு உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ வந்துட்டு லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணலாம். அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். சாக்லேட் மேக்கிங் கிளாஸும் எடுத்துகிட்ருக்கோம், அதுக்கும் ஜாயின் பண்ணுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது ரெண்டையும் சேர்த்து ஒரு நாட் போடுறோம். ரெண்டையும் நடுவில் பிடிச்சிக்கிறோமா? இப்போது ஒரே ஒரு கலரை மட்டும் நம்ம சுற்றிக்கிறோம். ரெண்டு நூலையும் ரெண்டு பக்கமும் போட்டுக்கணும். ஓகேங்களா? க்ரீன்னா க்ரீன் 2 நூலையும் ஒரு பக்கமும், ப்ளூனா ப்ளூ 2 நூலையும் ஒரு பக்கமும் போட்டுக்கணும். ஏன் அப்படின்னாக்கா சிக்கிடுச்சு அப்படின்னாக்கா நமக்கு வந்துட்டு நூலை எடுக்கிறதுக்கே டைம் சரியாக போயிடும், ஸ்டிச்சு ஒழுங்காக போட மாட்டோம். ஓகேங்களா? இப்போது 2 நூல்லையுமே நம்ம வந்துட்டு நாட் போடணும், அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டிஃபாக நிற்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன், அதில் ஒரு நாட் போடுறேன். சாரி, அடுத்தது க்ரீன் கலர் நூல் எடுக்கிறேன், அதுலேயும் ஒரு நாட்டு போட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு வந்துட்டு மேலே மேலே நான் வீடியோ கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஒரு வேளை உங்களுக்கு புரியல அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள், நான் திரும்பவும் சொல்லித்தர ரெடியாக தான் இருக்கேன். ஓகேங்களா? தேங்க்யூ.